Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னாக்கா பரோட்டா செய்ய போறோங்க. நான் வந்து இதுக்காக தனியா மைதா மாவுல பிசையலங்க. வெறும் இது சப்பாத்திக்கு பிசைஞ்சு வச்ச கோதுமை மாவு தாங்க. இதில் நான் ரொம்பவே சிம்பிளாக உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் பாருங்க. இதில் முட்டை சர்க்கரை எதுவுமே நான் சேர்க்கலைங்க. நான் எண்ணெய் கூட கம்மியாக தாங்க இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அடுக்கடுக்காக சூப்பராக வருது பாருங்கள். நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி போட்டாலே போதுங்க. கட் பண்ணிவிட்டு பசங்களும் பெரியவங்களும் ரொம்பவே விரும்பி நம்மளை கேட்குற டைமில் சட்டுன்னு கொடுத்துடலாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இது வந்து சப்பாத்தி மாவு தான் பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சிட்டு நம்ம இது பாருங்கள் திருப்பி காட்டுறவங்களுக்கு மறுபடியும் அடுக்கடுக்காக பிரிஞ்சு தனித்தனியாக அடுக்காக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தேய்க்கிறதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு இன்னொரு டைம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம மெலிசாக தேய்ச்சிக்கணும். மெலிசாக தேய்ச்சிட்டு அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சாலே போதும். அப்புறம் நம்ம தோசை கரண்டியில் நம்ம வந்து மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணுறேன். ரொம்பவே நம்ம வந்து நீட்டாக கட் பண்ண வேண்டியதில்லை, ஷார்ட்டாக கட் பண்ணாலே போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சீக்கிரத்தில் சட்டுன்னு செய்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ அழகாக தனியாக வந்துச்சு பாருங்கள். நான் கீழே கூட அதிக மாவு சேர்க்கலை. நம்ம அதிக மாவு சேர்த்தா கூட இது வந்து அப்படியே இதுவாகிடும். கம்மியாக தான் நான் பாருங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை விட சின்ன சைஸில் செஞ்சாலே ரொம்பவே அடுக்கடுக்காக அப்படியே சூப்பராக வருங்க. நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் பண்ணியிருக்கேன். இன்னமும் தடமாக செய்யுங்க, அப்போ தான் அடுக்கடுக்காக பிரிஞ்சு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் திருப்பி போட்டுட்டேன். திருப்பி போட்டு அது பின்னாடியே நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். லைட்டாக தான் தடவுறேங்க. இதை கூட நம்ம வந்து சேர்வாவோ குருமாவோ எது வேணாலும் சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக செய்யலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தனித்தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள்.